எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இருப்பு மனிதர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இரு பெரும் தலைவர்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சுதந்திர இந்தியா அப்படின்ற கனவு அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைத்து விடவில்லை. அப்படியே சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்பும் கூட அகண்ட பாரதம் அப்படின்ற கனவும் நமக்கு மிக எளிதாகவும் கிடைக்கவில்லை. சுதந்திரத்திற்கு பிறகு கூட துண்டு துண்டாக இந்தியா பல்வேறு மாகாணங்களாகவும் சமஸ்தானங்களும் சிதறி கிடக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராக பதவியேற்ற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தன்னுடைய சாமர்த்தியமான ஆளுமை திறனாலும் வலுவான முடிவெடுக்கும் தன்மையாலும் பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் சிக்கலான சவால்களுக்கு மத்தியில் அனைத்து சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து அகன்ற வலுவான பாரதமாக கட்டமைக்கிறார். அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்கார பிறந்த தினத்தை இன்று நாம் தேசிய ஒற்றுமை தினமாக அனுசரிக்கிறோம். அவருடைய பெருமையை மேலும் இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கும் நோக்கத்திலே நமது இந்திய அரசு அவருக்கு உலகிலேயே மிக உயரமான சிலை, அதாவது ஒற்றுமைக்கான சிலையாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் குஜராத் மாநிலம் நர்மதை நதிக்கரையில் மிக கம்பீரமாக தோற்றமளிக்கிறார். இந்த விடயங்களெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்தியரான நாம் எவ்வளவு கம்பீரமும் பெருமையுடனும் நமது நாட்டின் மீது பற்றுக்கொண்டு தேசிய ஒருமைப்பாட்டிற்காக துணை நிற்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படக்கூடிய இன்னும் ஒரு பெரும் தலைவியையும் நாம் காணலாம். இந்தியாவின் இரும்பு பெண்மணி சிறந்த அரசியலாளர், திட்டமிடலாளர், அரசியல் அதிகாரத்தின் மீது அளவற்ற பற்று கொண்டவர் என்று பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர், இரும்பு பெண்மணி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட திருமதி இந்திரா காந்தி அவர்களுடைய நினைவு தினம்தான் இன்று. ஆணாதிக்கம் கொண்ட இந்திய சமுதாயத்தில் பெண்மைக்கான குணம் என்று எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து தன்மைகளிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு தன்னுடைய வலிமையான அதிகாரத்தின் மூலமாக இந்தியாவை வழிநடத்தியவர் தான் திருமதி இந்திரா காந்தி அவர்கள். மிகுந்த பலத்துடன் இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சந்தித்த சிக்கல்களும் ஏராளம். 1971 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் கிழக்கு பாகிஸ்தான் என்று அப்போதைக்கு அழைக்கப்பட்ட வங்க தேசத்திற்கு இந்தியா துணை நின்று வங்க தேசத்தின் விடுதலைக்கு உதவுகிறது. பின்பு கிழக்கு பாகிஸ்தான் என்ற பெயர் மாற்றப்பட்டு தற்போது உள்ள வங்கதேசமாக அந்த நாடு உருவெடுக்கிறது. சீக்கிய மக்களுடைய எழுச்சி அதிகரிக்கும் பொழுது அது இந்தியாவின் தேச ஒற்றுமைக்கு எதிராக அமைந்துவிடும் என்ற சிந்தனையில் உறுதியாக இருந்த அவர் சீக்கியர்களை அடக்கும் நோக்கத்திலே அடக்குகிறார். பின்பு தன் சொந்த பாதுகாவலரால் சுட்டு வீழ்த்தப்படுகிறார். அப்படிப்பட்ட இரும்பு பெண்மணி வரலாற்றில் சரிந்த தினம் என்று இந்த தினத்தில் நாம் இப்படிப்பட்ட சிறுமக்களை நினைவு கூறுவதன் மூலம் இந்தியாவின் ஒற்றுமைக்கு மேலும் நாம் பறைசாற்ற முடியும். சுதந்திரம் என்ற காற்று அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை. சிக்கலான சூழ்நிலைக்கு மத்தியிலேயே அழகான குழந்தை என இந்தியா அகண்ட பாரதமாக பிறந்திருக்கிறது. இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம். நன்றி.